வணக்கம் அன்பு நேயர்களே. சிலம்பத்தில் உள்ள பல்வேறு வகையான அடிமுறையை பார்த்துட்டு இருக்கோம். சிலம்பம் எப்படி சுழற்றுவது, எப்படி அடி செய்வது, இப்படின்னு பல வகையான பார்த்துருக்கோம். இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடம் என்னென்னா 12 அடிகளை கொண்ட பாடம். இந்த 12 அடிகளும் தனித்தனியாக பிரித்து செய்யணும். முதல்ல நாம் தோது 2 நபர் செய்வதற்காக வாரலோடு ஒரு காலை தூக்கி நின்று பொசிஷனுக்கு வரணும். அதுக்கு அடுத்தபடியாக 2 அடி காலு கன்னம் அப்படின்னு இந்த 2 அடியும் உடனே வரணும். இது வலது இடது இப்படி 2 பக்கத்துக்கு வரும். அதுக்கு அடுத்தபடியாக 2 வாரல். அதுக்கு அடுத்ததாக தோல் எடுப்பு, தோலில் இருந்து செய்யக்கூடிய அடி சிலம்பத்தை அப்படி தோலில் ஏற்றி செய்யக்கூடிய அடி. அது செய்த உடனே பிறண்டு அடிக்கிறது. இப்படி 12 வகையான அடிகளை செய்கிறோம். இதில் குறிப்பாக என்னென்னா 2 அடிகள் வேகமாக வரும். முதல் 2 அடி, அடுத்து 2 அடி, இப்படி 2 அடியாக வேகமாக வரும். தொடர்ச்சியாக செய்தோன்னா 12 அடிகளை கொண்ட பாடம் இது. அடி வரிசைன்னு வரும்போது 6 அடி வரிசை, 9, 12 இப்படின்னு ஒரு சில அடிவரிசை முக்கியமான அடிவரிசைகள். அதுபோலவே மிக மிக குறைவாக போகக்கூடிய அடிக்கடி ஒவ்வொரு அடிக்கும் தனித்தனி அடிகள் உண்டு. அதுபோல் எல்லா அடியும் நம்ம பழகினா தான் சிலம்பத்தில் யாரிடமும் நம்ம சவால் விட்டு விளாட முடியும், அல்லது சரிநிகர் சமமாக யாரிடமும் விளாடலாம். அதற்கு பழகுவதற்காக இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடம் 12 அடிகளை கொண்ட பாடம். இதை எப்படி செய்வது என்பது விலாவாரியாக வகுப்பில் பார்ப்போம். சிலம்பத்தில் உள்ள பல்வேறு வகையான அடிவரிசை பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கு பார்க்க இருப்பது 12 அடிகளை கொண்ட பாடம். ஒவ்வொரு பாடங்கள் செய்யும் பொழுதும் அதற்கு முன்னாடி ஒரு சில தோது என்று சொல்லக்கூடிய அல்லது கால்மானம் ஒரு சில முறைகளை செய்து அதுக்கப்புறம் தான் நம்ம அடிவரிசை ஆரம்பிப்போம். இது 2 பேர்கள் ஜோடியாக செய்யக்கூடிய பாடம் என்பதால் 2 பேருமே இதை செய்து பழகணும். அதற்காக தான் இது போன்ற ஒரு சில நிலைகளை செய்கிறோம். துள்ளி போனோம் ஒரு கடை கொடுத்து கடை அடி காட்டுறோம். அதை பூமியில் தட்டி ஒரு காலில் தூக்கி நின்று உட்கார்ந்து ஒரு கிறுக்கி, உட்கார்ந்த நிலையில் ஒரு கிறுக்கி, அதுவரையில் அடிப்பாடம் தொடங்குவதில்லை. அதற்கு அப்புறமாடியா உதார், கொஞ்சம் பூமியை ஒரு தட்டுவதற்கு பெயர் உதார். அந்த உதார் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பாடம் ஆரம்பிக்குது. ஒரு காலை தூக்கி நிற்கிறோம், துள்ளி போகிறோம், ஒரு ஸ்டெப் துள்ளி வந்து எடுத்த உடனே கடை, இந்த கடையை பிரித்தா அடி, தலை அடி, அப்படியே உட்கார்ந்து ஏற்றி ஒரு குத்து. இப்போ தான் 1, 2, 3, 4 இந்த 4 அடியை, அதாவது 12 அடிகளை கொண்ட பாடம் நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி தனித்தனியாக 4 பிரித்து அந்த அடியை பழகிட்டு மொத்தமாக சேர்த்து 12 அடியாக எப்படி விளையாடுவது என்பது இறுதியாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக தனித்தனியாக அந்த அடியை செய்து பழகுவது. இது 1, 2, 3, 4 இப்போது 4 அடிகளை மட்டும் செய்து பழகிறோம். ஆரம்ப கட்டத்தில் முதல் 4 அடி இந்த உட்கார்ந்த நிலை கிறுக்கி ஏறணுச்சு குத்து. இதுவரையில் இது தோது, இருவரும் ஒரே மாதிரி செய்வாங்க. எதிரெதிராக நின்று வரக்கூடிய 2 ஜோடி நபர்கள் இதை செய்த பின்னரே அடியை ஆரம்பிப்பாங்க. அதற்கான பயிற்சி தான் இந்த பாடம். 12 அடிகள் செய்வதற்கு முன்பாக செய்யக்கூடிய ஒரு சில கால்மானம் அடிமுறைகள் எல்லாம் செய்து பின்னர் அடியை தொடங்குவது தனிப்பட்ட பயிற்சியாக செய்து பழகணும். கடை தட்டினமுச்சு காலை தூக்கி நிறுத்துகிறோம், உட்கார்ந்து ஒரு குத்து, இதுவரையில் அடிப்பாடம் தொடங்காது. அடுத்தது 1, 2, 3, 4 இப்படி 4 அடிகளை முதல்ல பிரித்து பழகிட்டு அதுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய 4 அடிகளை பழகிறோம். அதுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய 4 இப்படி 4 அடியாக சேர்த்து மொத்தம் 12 அடிகளை கொண்ட பாடம். இது 2 நபர்கள் ஜோடியாக செய்து பழக வேண்டிய பாடம். இப்போது இவர்கள் செய்வது தனித்தனியாக செய்யும் பாடமாக இருக்குது. இதையே பின்னாடி நாம் எதிரெதிரே நின்று செய்யக்கூடிய பாடமாக பார்ப்போம். இது அடிவரிசை பாடம். எதிரியை எப்படியெல்லாம் நம் தாக்குவது, நீண்ட இந்த பிரம்பை பயன்படுத்தி எப்படி தாக்குவது என்பதை தான் சிலம்பத்தில் பார்க்குறோம். முதல்ல தனித்தனியாக செய்து பழகுவது.
நன்கு உற்று கவனிக்கணும். எடுத்தோன்னே கடை, இந்த கைக்கு கீழே இருக்கக்கூடிய பொசிஷனுக்கு கடை என்று பேர், கடை அடி. அதுக்கு அடுத்தபடியாக கால் கன்னம், வலது பக்கத்து காலுக்கும் வலது பக்க கன்னத்துக்கும் ஒரு அடி செய்கிறோம். அடுத்த முறை காலை ஏற்றி வச்சோம்னா இடது பக்கத்துக்கு கால், இடது பக்கத்துக்கு கன்னம். இப்படி 2 அடிகளுக்கும் இடைவெளி இல்லாமல் மிக வேகமாக வரக்கூடிய அந்த அறுப்பு 1 2 3 4, இந்த 4 அடிகளை மட்டும் முதல்ல செய்து பழகணும். நன்கு உற்று கவனிக்கணும். ஒரு காலை தூக்கி வச்சு கடை அடி கொடுக்குறோம். அந்த கடையை ஒரு உதார் தட்டி ஏந்திரிச்சு மீண்டும் குத்தாக செய்கிறோம். குத்தை பிரிக்கும்போது தான் அடி ஆரம்பமாகுது. இந்த குத்தை உதார் கொடுத்து பிரித்த உடனே அடி ஆரம்பமாகுது. ஒற்றை கை வீச்சு, ஒற்றை கை குத்து, இப்படி 2 கைகளை சேர்த்து செய்யக்கூடிய பாடமும் இருக்குது. இதில் ஒரே கைகளால் செய்யக்கூடிய பாடமும் இருக்குது. அடி ஆரம்பம் 1 2 3 4, வாரல் 5 6 7 8 2 9 10 11 12. இப்படி ஒவ்வொரு அடிகளும் மாறி 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 நம்ம செய்கிறோம். முதல்ல செய்யக்கூடியது 2 அறுப்பு, வலது இடது 2 அறுப்பு, வலது 2 அறுப்பு. அடுத்தது வாரல் 1 2, இப்படி 2 வாரல். தோல் அடி, 2 பக்கமும் தோல் அடி செய்து பழக்கம். அப்படியே பிறண்டு வீச்சு 1 2, அந்த வீச்சு அடியும் ஒரே டைமில் இருக்கும். இந்த பக்கத்து பிறண்டு 2 வீச்சு அடி. இப்படி 12 அடிகளை சேர்த்து செய்யக்கூடிய பாடம் இது. அதற்கு முன்னாடி இது ஜோடியாக செய்யும்போது இந்த துள்ளி கடை கொடுத்து செய்து பழகிறோம். அதே நாம் அடியில் செய்யும்போது தனிப்பட்ட பயிற்சியாக இது செய்து பழகினதுக்கப்புறம் எதிரிக்கிட்ட செய்யும்போது நன்கு புரியும். இது தூக்கி நிலை 1 2 3 4, வாரல் 5, முதல்ல அடி 4 அடியாக பிரித்து செய்து பழகிறோம். அடுத்த அடிகளை எப்படி பழகுவது, அது 2 செய்து பழகினதுக்கப்புறம் தான் முழு அடி நம்ம செய்யணும். ஒரு வாரல் மட்டும் செய்து பழகணும். முன்னதாக எத்தனை அடி என்று செய்து காட்டியாச்சு. அதற்கப்புறம் புதியதாக பழகுபவர்கள் வாரல் எப்படி செய்வது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த தோல் எடுப்புன்றது நச்சுன்னு விடணும். இது நாம் நினைக்கிற இடத்துல கொண்டு போய் நிறுத்தணும். 2 கைகளும் சேர்த்து செய்வதால் மிக வலுவான அடிகள் இதெல்லாம். ஒற்றை கை அடி கிடையாது. 2 கைகளும் சேர்த்து செய்யும்போது எதிரியே தடுத்தாலும் அதை மீறி உள்ளே போகக்கூடிய பாடம் இதெல்லாம். 2 வாரல் போனோடனே தோல் எடுப்பு, ஒவ்வொரு அடி தனித்தனியாக செய்து பழகணும். அடுத்த 4 அடி இது வாரல், இடது வலது தோல் எடுப்பு, இடது பக்கத்து வாரல், வலது பக்கத்து வாரல். வலது பக்கம் வாரல் போன உடனே இடது பக்க தோலில் ஏற்றுறோம். அதை நன்கு கவனிக்கணும். அந்த இடது பக்கத்து தோலில் ஏற்றும் பொழுது லாவகமாக எப்படி மாற்றுவது, தோல் எடுப்பு வலது இடது, எந்த காலை முன்ன வைக்கிறோமோ அந்த பக்கத்தை அடி விழணும். அது நன்கு கவனிக்கணும். சிலம்பத்தில் உள்ள ஒவ்வொரு பாடத்துலேயும் எந்த கால் முன்னாடி நிற்கிறதோ அதற்கு தகுந்தாற் போல தான் அடி வரும். அடிக்கு தகுந்தாற் போல கால் வருவது கிடையாது. வாரல்லே பல வகை உண்டு. பக்கவாட்டில் வரக்கூடிய வாரல், உடலை ஒட்டியவாறு வரக்கூடிய வாரல், இது தனித்தனியாக வாரல் செய்து பழகிறோம். 1 2ன்னு சொல்கிறதுக்குள்ள வாரல் 2 வாரல் ஊந்துடணும். அது எதிரிகிட்ட செய்யும்போது ஒரு விதமாக செய்யணும். பழகும்போது முதல்ல பாடத்தை புரிந்து கொண்டு எப்படி செய்வதுன்னு புரிந்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எதிரி கூட விளையாடும் போது எப்படி விளையாடுதுன்னு பார்க்கலாம். ஒரு வாரல், 2வது வாரல்,
மூன்றாவது அடி தோல் எடுப்பு, இடது வலது இப்படி. முதல் 4 அடியை முன்னதாக பார்த்தோம், அடுத்த 4 அடிகளை செய்வதை பார்க்குறோம். மூன்றாவதாக ஒரு 4 அடி இப்படி செய்து பழகினதுக்கப்புறம் மொத்தமாக 12 அடிகளை கொண்ட பாடமாக எப்படி செய்வது. தொடர்ச்சியான அடி, ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு டைரக்ஷன்லையும் எப்படி இந்த சிலம்பம் போய் வருது அப்படின்னு நம்ம கவனிக்கணும். நம்ம உடலை ஒட்டியமாறு சிலம்பம் சுற்றணும். ஒரே அடியை 2 முறை செய்து பழகிறாங்க, பழக்கத்துக்காக இது செய்து காண்பிக்கப்படும் பாடம். தனிப்பட்ட முயற்சியில் செய்யும் பொழுது சிலம்பம் எப்படி போகணும் அப்படின்னு நீங்கள் பார்த்து பழகும் நபர்களுக்கு இது நன்கு புரிய வேண்டும் என்பதற்காக செய்து காட்டப்படுகிறது. காலும் கையும் எப்படி சிலம்பத்தோடு ஒட்டி ஒட்டி பழகுது, இதெல்லாம் நன்கு நம்ம பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். அதே பாடத்தை இப்போது 4 பிரித்ததை 12 பேர் 12 அடிகளாக எப்படி செய்வது. இதுவரையில் ஜோடி, இது தோது என்று சொல்லக்கூடிய பாடம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இப்படி 12 அடிகளை கொண்ட பாடம் புரிவதற்காக மிக மெதுவாக செய்து காட்டப்படுது. எதிரிகிட்ட செய்யும்போது ஒவ்வொரு அடியும் மிக விரைவில் வரும். இந்த அடிகளை நாம் கொஞ்சம் அசந்து அல்லது ஏமாந்தனா கண்டிப்பாக நம்ம கையை தைக்கும். இந்த கரண்டு கொடுக்கும்போது எதிரியை ஒரு கணத்தில் நம்ம தண்ணி மிக்க நேரத்தில் பெறணும். அதில் தான் முக்கியமான விஷயம் அடங்கியிருக்கு. 2 அடி 2 அடி பிரித்து கொண்டு அந்த 2 அடியும் வேகமாக செய்யணும். ஒரு தோல் எடுப்பு, 2வது தோல் எடுப்பு. இதில் நன்கு கவனிக்க வேண்டியது என்னென்னா ஒவ்வொரு அடியும் வெவ்வேறு பொசிஷனில் வருது. இதை நம்ம பிரித்து எப்படி வேணாலும் செய்யலாம். அந்த ஒவ்வொரு அடியும் ஒரே மாதிரியான அடிகள் கிடையாது. ஆனால் எதிரியை ஏமாற்றுவதற்காக பல்வேறு வகையான அடிகளை செய்யலாம். இதுவரையில் 12 அடிகளை கொண்ட சிலம்பத்தால் செய்யக்கூடிய அடிமுறையை பார்த்தோம். நம்மளுடைய பாரம்பரிய தற்காப்பு கலையான சிலம்பத்தில் பல்வேறு வகையான நுணுக்கங்கள் உண்டு. சிலம்பத்தை கடைசியாக பிடிச்சா எதிரி பாகமாக செய்யலாம், அதுவே நடுவில் பிடிச்சா அலங்கார பாடமாக செய்யலாம். 2 கைகளை இப்படி நடுவில் பிடித்து கொண்டு செஞ்சோன்னா இது அனுப்பு முரண் பேர், உடம்போடு ஒட்டி செய்யக்கூடிய அடிமுறை. இப்படி ஒரே அடிமுறையை மாற்றி மாற்றி பல வகையாக செய்ய முடியும். ஒவ்வொரு அடிக்கும் தனி சிறப்புகள் உண்டு. இன்றைக்கு நாம் பார்த்த 12 அடிகளை நாம் 2 அடிகளாக பிரித்தோன்னா நிறைய பாடங்கள் இதுக்கு உள்ளே அடங்கியிருக்கு. அந்த ஒவ்வொரு அடியும் மிக வேகமாகவும் நாம் எங்கே நினைக்கிறோமோ அந்த இடத்துல போய் விழணும். இதுதான் இந்த பாடத்துடைய முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஒவ்வொரு அடிவரிசையிலும் ஒரு சில அடிகள் மிக நல்ல அடிகளும் சேர்ந்துருக்கும். எதிரியை ஏமாற்றக்கூடிய அடிகள், எதிரியை எப்படி வலுவாக அடித்தாலும் அதை நம்ம மறித்து கட்டக்கூடியது. ஒவ்வொரு அடியுமே அடிக்கவும் தெரியணும், தடுக்கவும் தெரியணும். இப்படி இந்த பாடத்தை நன்கு செய்து பழகுங்க. இந்த நாம் நினைக்கக்கூடிய இடத்துல அடி போகணும். 12 வகையான அடிகளும் வெவ்வேறு வகையாக இருக்கும். இது நன்கு புரிந்து மனதில் பதிய வைத்து கொண்டு செய்து பழகுங்க. இனி அடுத்த வகுப்பில் வேறொரு அடிமுறையை பார்ப்போம்.